உலக தமிழர்களுக்கு வணக்கம். வினேஷ் போகத் இந்த பேர் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசு பொருளாக இருக்கு. இந்தியர்களோட இதயத்தில் ஒரு இடி இறங்கின மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா தமிழக மீடியாக்கள் ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. பொதுவாகவே தமிழ்நாடு மீடியாக்கள் ஒரு செய்தியை பரப்புகிறானுங்க அப்படின்னா அது பொய் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அதாவது செய்திகள் அப்படிங்கிறத தாண்டி இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு அஜெண்டாவோட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க. இது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா, இமாச்சல பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் நடக்கக்கூடிய எந்த அவலங்களையும் தமிழ்நாடு மீடியா பேசவே மாட்டாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் நடந்தால் பேசுவானுங்க. ஏன் இந்த மாநிலங்கள்லாம் பேச மாட்டாங்கன்னா இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இதை பற்றி மட்டும் பேசவே மாட்டாங்க. நம்ம வினேஷ் போகத்து விவகாரத்தை முதல்ல பேசிடுவோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு இந்தியனும் துணை நிற்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல். 50 கிலோ எடைப்பிரிவில் அவங்க கலந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க 53 கிலோ எடைப்பிரிவில் தான் கலந்துருப்பாங்க. இப்போ வெயிட்டை குறைச்சி 50 கிலோ எடைப்பிரிவில் கலந்துருக்காங்க. இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. இதில் காலிறுதியில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தினாங்க. அந்த ஜப்பான் வீராங்கனை இதுவரைக்கும் தான் கலந்துக்கிட்ட 82 போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட தோற்றதில்லை. தோல்வினா என்னன்னே தெரியாத அந்த வீராங்கனையை தோற்கடிச்சு காட்டினவங்க தான் வினேஷ் போகத். இந்தியாவே கொண்டாடிச்சு. நேற்று செமிஃபைனலில் ஜெயிச்சு இறுதி ஆட்டத்துக்கும் போயிட்டாங்க. ஆனால் இறுதி ஆட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட எடையை பரிசோதனை செய்யும்போது 100 கிராம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. இதை நாம் டீட்டெயில்டாக நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் 52 கிலோ எடை இருந்திருக்காங்க. 2 கிலோ குறைக்கணும்னு விடிய சைக்கிளிங், ஸ்கிப்பிங், ஜாக்கிங் போயிட்டு உடலில் உள்ள வேர்வையை பூரா வெளியேற்றினா 2 கிலோ குறைச்சிடலாம் அப்படின்னு கடும் முயற்சி செஞ்சுருக்காங்க. அதோட விளைபாடு நீர் சத்து குறைபாடு காரணமாக அவங்க இன்றைக்கி சீரியஸான நிலைமையில் மருத்துவமனையிலையும் இருக்காங்க. கப்பு போனால் போயிட்டு போகுது. அந்த பெண் உண்மையிலேயே தங்க மங்கை தான். போனால் போயிட்டு போகுது. நீங்கள் யாருடா? நாங்கள் எங்கள் மங்கை தங்கமா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் யாருடா? நாங்கள் சொல்கிறோம் அவள் தங்க மங்கை தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம இந்த அறிவாலய 200 உடன்பிறப்புகள் இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனைய வாயை வச்சு எதுவுமே விளங்காது. நேற்று ஃபுல்லாக அந்த மல்யுத்த வீராங்கனைகள் செக்ஷுவல் மேட்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது பின்னாடி பெருசாக பேசுவோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டானுங்க. கப்பை வாங்கிட்டு வந்து மோடி முகத்தில் வீசி எறி, சங்கிகள் கதறட்டும், சௌரியத்துக்கு எழுதுறானுங்க. பிஜேபியாரன் யோக்கியனான்னு கேட்டால் இல்லை, அது நம்ம பேசுவோம், அதை பற்றியும் தான் பேசுவோம். நம்ம வந்து 2 தரப்பையும் சேர்த்து தான் பேசுவோம், ஒருத்தரை இல்லை. இவனுங்க வாய் வச்ச நேரமே நம்ம தெரில, அது விளங்கலை. என்னத்தை சொல்கிறது, ஒரு வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அந்த பெண் பறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அரசியல் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒரே வார்த்தையில் நான் சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ இந்த பெண்மணி எடை போடும்போது எதிர்த்து விளையாடக்கூடிய வீரர்கள், அவர்களோட நாட்டை சேர்ந்த பயிற்சியாளர்கள் எல்லாரும் இருப்பாங்க. எடை கூட இருந்தால் அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க தான். இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ அந்த அடிப்படையில் விலகப்பட்டுச்சு. இந்த பெண் எடையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ 50 கிலோ எடை பிரிவில் கலந்துக்கிறோன்னா கரெக்டாக 50லாம் இருக்க முடியாது, ஏற இறங்க தான் இருக்கும். இப்போ 46, 47ன்னு எடையை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு அசட்டையாக விட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. இல்லை இன்னொரு தரப்பு வாதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, அரையிறுதி போட்டியில் ஜெயிக்கிற வரைக்கும் அவங்கள எடை போட்டு தானே இறக்கியிருப்பீங்க, அது வரைக்கும் அவங்க அந்த இடையில தானே ஜெயிச்சிருக்காங்க, இறுதிப் போட்டியில் கலந்துக்கலனாலும் அவங்களுக்கு வெள்ளிப்பதக்கம் கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க. இது நியாயமான வாதம். ஆனால் ஒலிம்பிக் கமிட்டியோட ரூல்ஸு இதுக்கு அனுமதி அளிக்கலை. ஒலிம்பிக் கமிட்டியில் நாம் கலந்துக்கும் போதே அவங்களோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம வீரர்களை அனுப்புகிறோம். இந்த லோன்லாம் போட்டால் கையெழுத்து போடுவானுங்க பார்த்தீங்களா, பக்கமாக 100 கையெழுத்து வாங்குவான். எங்கே எதுக்கு என்ன கருமோ எதுவுமே தெரியாது, நம்மளும் போட்டு வருவோம். அது மாதிரி தான் ஒலிம்பிக் கமிட்டியோட அனைத்து ரூல்ஸுக்கும் கையெழுத்து போட்டுட்டு தான் நம்ம போகிறோம். இப்போ இந்திய ஒலிம்பிக் டீம் போயிருக்கு இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது பிடி உஷாவுக்கு தான். அவங்க இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்திய ஒலிம்பிக் கமிட்டி சார்பாக கடும் கண்டனம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சோழியை முடிச்சுருவாங்க, எதுவும் தரமாட்டாங்க, இதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த வினோத் போகத்தோட அந்த போராட்ட விஷயத்துக்கு வருவோம். இந்த பாலியல் சீண்டல் குறித்து பிஜேபி எம்பியாக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் மேலே குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்தது. இந்த குற்றச்சாட்டு வந்து 2023 ஜனவரியிலே வந்துருச்சு. அதுக்காக அப்பயே வீராங்கனைகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி
அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனுராக் அவங்களோட நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சில விதிகளை திருத்தணும், இந்த பாலியல் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாக்ஸிங் சாம்பியன் மேரி கோம் தலைமையில் இந்த பாலியல் விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகும் போராட்டம் நடந்துச்சு. அப்படிங்கிறதால கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆரும் போடப்பட்டுச்சு. ஆனால் இந்த போராட்டத்தை பின்னாடி இருக்கக்கூடிய சில காங்கிரஸ்வாதிகள் தூண்டி விட்டாங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இதுக்கு உதாரணத்துக்கு 2-3 போராட்டத்தையும் சொல்கிறேன். நான் இந்த சிஏஏ போராட்டம், விவசாயிகள் போராட்டம், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பஞ்சாப் விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்தினது, பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம், இந்த மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம், இது எல்லாமே காங்கிரஸால் திட்டமிட்டு ஊதி பெரிதாக்கப்பட்டுச்சு. அதுக்காக பிஜேபிக்காரனை நான் யோக்கியன்னு சொல்லலை. அவன் அந்த பிரிஜ் பூஷன் சிங் மேலே இருக்கலாம், அவர் உத்தம சீலர் அப்படின்லாம் நம்ம பேச வரல. செஞ்சுருப்பானுங்க, என்ன நம்ம பார்க்காததா? எத்தனையோ இடத்துல விளையாட்டு வீராங்கனைகளுக்கு எப்படியெல்லாம் பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் வாய்ப்புகளுக்காகவே பயங்கரமாக போராட வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கீழேருந்து போகிறவங்க எல்லாருமே. அப்படி இருக்கிறப்ப இவனுங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நடவடிக்கை எடுக்கலையாங்கிறத நீதிமன்றம் அந்த விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். அதை விட்டுட்டு நான் போராட்டம்னு இவங்க இறங்கி போகிறாங்கன்னா போராடுறதுக்கு உரிமை இருக்குது. இதை மீடியாக்கள் திட்டமிட்டு கட்டமைச்சாங்க. இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு இது ஒரு ஆன்டி மோடி, இது ஆன்டி மோடின்னு அவங்க உருவாக்கினாங்க. ஆனால் இது தேசத்துக்கே அவமானம்னு அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னா இந்தியாங்கிற நாட்டுக்கே அது அசிங்கம் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. நம்ம RS பாரதி ஊடகங்களும் வழக்கம் போல் அதை வீசி ஊதி பெருசாகினாங்க. இதே காங்கிரஸ் ஆளக்கூடிய நேரத்தில் இது நடந்திருந்தால் பேசியிருக்க மாட்டானுங்க, இல்லை காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஏதாவது நடந்திருந்தால் பேசியிருக்க மாட்டானுங்க. இப்படி தான் சிஏஏ போராட்டத்தை ஊதுறானுங்க, இப்படி ஒவ்வொரு போராட்டத்தையும் ஊதுறானுங்க. சரி, இப்போ வினேஷ் போகத் அவருக்கு நாம் துணை நிற்க வேண்டிய நேரம் இது. பழசெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, நம்ம உடன்பிறப்புகள் 200 ரூபாய் எடுபடிகள் தான் காரணம். நேற்று ஃபுல்லாக அந்த பொண்ணு ஜெயித்த உடனே இவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க கை வச்ச பர்னிச்சர் எல்லாமே உடஞ்சி வீணாக தான் போகும். அந்த பெண்மணி எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பா, எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பா, எத்தனை பேரை பாண்டி ஜெயிக்க போயிருப்பா. இவனுங்க உடனே சங்கிகள் மூஞ்சில் காரி துப்புமா பதக்கத்தை வாங்கிட்டு வந்து அப்படின்னு ஆரம்பித்தானுங்க. இன்றைக்கி பதக்கம் பறி போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறானுங்க, இது வந்து மோடியோட சதியாம். எடா அறிவு வேணாம் உங்களுக்கு? நான் ரொம்ப பச்சையாகவே கேட்கட்டுமா? தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை எதிர்த்து பேசிட்டு ஒரு வீரன் இன்றைக்கி ஒரு போட்டியில் கலந்துக்க முடியுமா? உதயநிதியோட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு ஒரு போட்டியில் கலந்துக்கக்கூடிய ஒரு வீரனோ வீராங்கனையோ எதிர்த்து பேசுனா அவனுக்கு அந்த போட்டியில் கலந்துக்க வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் பிஜேபி அரசுக்கு எதிராக இவ்வளவு போராட்டம் நடத்தினப்பவும் கூட அந்த பெண் பக்கம் இருக்கிற நியாயம், அதுக்கான விசாரணை அப்படிங்கிறது உத்தரவிடப்பட்டுச்சு. அதன் பிறகும் அந்த பெண் ஒலிம்பிக் வரைக்கும் போயிருக்கா. இது திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தால் அனுப்பியிருப்பீங்களா நீங்கள்? மனநிலையிலடா பேசுகிறீங்க உடன்பிறப்புகளா நீங்களாம்? ஒரு தேசத்துக்கு வந்த ஒரு இக்கட்டான துயர், இது வந்த ஒரு தங்கம் போயிடுச்சு. அதுக்கு நாம் அந்த பெண் பின்னாடி துணை நிற்காமல் இதுலேயும் அரசியல் கூந்தல் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. கோவம் வரதான் செய்யும். அப்படி தான் பதில் உங்களுக்கு இருக்கும், வேறு வழியே கிடையாது. சிஎம் டிராஃபி, முதலமைச்சர் கோப்பை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு சார்பாக ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது. நம்ம உதயநிதி திராவிட மாடல் இளவரசர் விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகு அது என்ன லட்சணத்தில் திரும்ப நடக்குது? அண்டர் 11 11 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவு, அண்டர் 14 14 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவு, அண்டர் 17 17 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவு, அண்டர் 19 19 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவு. இப்படி பிரித்து தான் போட்டி நடத்தணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அப்படியே 4 பிரிவாக பிரித்து தான் போட்டி நடத்துவாங்க. இந்த வயசு உள்ளவங்க இந்த வயசு உள்ளவங்களோட தான் மோதணும்னு. ஆனால் இப்போ எல்லாமே ஒரே ஓப்பன் கேட்டகரி. 6வது படிக்கிறவன் 12வது படிக்கிறவனை விளையாண்டு தான் ஜெயிக்கணுமா? இப்படி ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு விளையாட்டை கெடுத்து குட்டி சேவராக்கிட்டு திராவிட மாடல் அரசுன்னு பெருமை பீத்துற நீங்கள் வெக்கமே இல்லாமல் வினோஷ் போகத்தை வந்து காரி துப்புங்கிறீங்க. அந்த பெண்ணுக்கு துணையாக நில்லுங்கடான்னா இதுலேயே அரசியல் பேசிட்டு தெரியுறீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? பேசுகிறானுங்க பாருங்க. சில உடன்பிறப்புகளோட பதிவெல்லாம் நான் பார்த்தேன், எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராமுக்கு முடிய வெட்டிட வேண்டி தானே, 100 கிராமுக்கு பேதி மாத்திரை போட்டிருக்கலாமே. என்னடா நீங்களாம், யாரா நீங்களாம்? பேதி மாத்திரையை நைட்டில் போட்டு உங்களாட்ட 200 ரூபா வாங்கி சோத்து தின்னுட்டு படுத்துருக்கலான்னு நினச்சிங்களா? காலையில் எழுந்திரிச்சு சண்டை போடுறதில்ல, மல்லு கட்டுறதில்ல. முதல்ல
இந்த மாதிரியான நபர்கள் கூட மல்லு கட்டுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. எது எப்படியோ அந்த சகோதரி சீக்கிரமாக உடல் நலம் தேறி வரணும். உனக்கான களம் அப்படிங்கிறது நிச்சயமாக காத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் தங்கப்பதக்கத்தோட வாடிய தங்க மகளே அப்படின்னு வாழ்த்தி அந்த வீர பெருமகளை வணங்கி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.